ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 மொபைல் நம்மக்கிட்ட சேல்ஸ்க்காண்டி வந்திருக்கு. ஒரு லேப்டாப்பும் வந்திருக்கு. சரிங்களா, ஒரு லேப்டாப் வந்திருக்கு, பழைய மாடல் லினோவா லேப்டாப் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3000 ரூபா தான் போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த லேப்டாப் என்ன லேப்டாப்னு. சரியா, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ மோசமாக இருக்குது, மூடிடுறது. அதெல்லாம் வாங்க, காசு சும்மா கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. ஆனாவுமா ஆகாதா? ஆ, அது என்னடா அவன் தனித்தனியா திறக்குதுடா அது. சரி பஸ், அதை விடுங்க. இது 3000 ரூபாய்க்கு கொடுக்கலாம், வேணா பாருங்க, ஐடியா இருக்கா பாருங்க. ஒர்க் ஆகுது, ஆனா பயங்கர டேமேஜ். இதெல்லாம் வந்து நீங்க சரி பண்ணும். இங்க பாருங்க, இங்க உடஞ்சிருக்கா. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இங்க ஒரு கீபேட் பட்டன் கிடையாது. சரியா, அப்புறம் வந்து வேற என்னப்பா ப்ராப்ளம்? அதான் எடுத்து ரெடி பண்ணணும். இதுக்கு இந்த பேனல் இது மாதிரி யாராவது ஒரு பேனல் வச்சிருப்பாங்க, அந்த பேனல் வாங்கிட்டு இந்த பட்டன் கீபேட்லாம் போட்டுட்டு. ஏன்னா அது உங்களுக்கே தெரியும், இந்த லேப்டாப் ஈஸியாக கிடைக்கும் எங்கே பார்த்தாலும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து நல்லா இருந்தால் 5000 ரூபா. ஸோ இது வந்து இப்படி இந்த மாதிரி டேமேஜ் இருக்கனால இந்த பட்டன் ஒர்க் ஆகல, அந்த இடம் உடஞ்சிருக்கு. அதுதான் மேலே உள்ள பொசிஷன் தான் உடஞ்சிருக்கே தவிர உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் கண்டிஷனாக இருக்குன்னு சொல்கிறாப்புல. விலை 3000 ரூபா, 3000 ரூபா சொல்கிறாப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S20 FEன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைல். சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G மொபைலு. நல்லா நிமித்தி வை, அது பாட்டுக்கு ஓடிட்டு கிடக்கட்டும். இதை கலட்டு. சாம்சங் கேலக்ஸி S20 FE பாக்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு சார்ஜர் ஒன்று போட்டிருக்காப்புல. கேபிள் வந்து ஒரு OnePlus கேபிள் போட்டிருக்காப்புல. இது கண்ணாடி வேற உடஞ்சிருக்கோ. டெம்பர் கிளாஸா என்னது? டெம்பர் எடுப்பா. டெம்பர் உடஞ்சா உடனே போட்டேன்பா, உடனே போட்டேன். பார்த்துக்க சொல்லு. சாம்சங் கேலக்ஸி S20 FE மேலே ஒரு டெம்பர் கிளாஸ் மட்டும் உடஞ்சிருந்துச்சு. ஸோ அதை நான் எடுத்துட்டேன். சரியா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நல்ல கண்டிஷன், நியூவாக இருக்குது. பாக்ஸு வித் வேறு சார்ஜரும் ஒன்று கொடுத்துருக்காப்புல. 12500 ரூபா தான் போட்டிருக்காப்புல. எப்பா விலை கரெக்டாக 12500 ரூபா கம்மியாக இருக்குப்பா. S20 FEப்பா. ஆசிம் உனக்கு ரேட்டு அனுப்பியிருக்காரு பாரு, ஒரு நிமிஷம். S20 FE 5G மொபைலு உனக்கு ஒருத்தர் உனக்கு தான் அனுப்பியிருக்காரு, எனக்கும் தான் அனுப்பியிருக்காரு. நம்ம சரி, அப்படியா? 12500 ரூபா கரெக்ட் தானா? ஓகே, 12500 ரூபா உண்மையிலேயே வாங்கலாம். ஏன்னா வந்து 14500 ரூபா பஜார்ல வித்துட்டு இருக்காங்க S20 FE. அதுவும் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம தெளிவாக இருக்கு. அது ஒன்று போட்டிருக்காரு, அது வந்து வெறும் மொபைல். அது வந்து 10000 ரூபா போட்டிருக்காரு. அப்படியா? மாத்தி வச்சுட்டானோ? மாத்திட்டேன்னா மாத்திருப்பா தம்பி, தெளிவா இருப்பா. நம்ம மாட்டிக்குவோம், இதெல்லாம் நம்ம மாட்டுறது, இது லாஸ் ஆகுறது நம்மளுக்கு. அது ஒரு நிமிஷம் சரி, நான் உள்ள போய் பார்த்துக்கிறேன். ஆமா, சாம்சங் S20 FE வந்து வெறும் மொபைல் இது. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10,000 ருபீஸ். இதுக்கு ஓட்டு இது கொடுப்பா, இதுல ஓட்டுப்பா. இதுதான் 10,000. இந்த 12000 ரூபாய் எடுத்தா 12500 ரூபாய் அதுல விட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S20 தான் சேமு. ஆனா 4G மொபைலு, 4G மொபைலு 8128 5G கிடையாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 5G மொபைல். ஸோ கொஞ்சம் மாற்றம். இந்த டபுள் ஆக்சிட் வந்தாலே இப்படிதான் பிரச்சனையாகும். சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G மொபைலு 12500 ரூபா. எயிட் 128 மொபைல் நல்லா இருக்கா பாருப்பா, தெளிவா இருக்கா பார்த்திக்கா, ஃபுல்லா செக் பண்ணிக்க. ஆனால் நல்லா இருக்கு, பக்காவாக தான் இருக்கு. இது அதோட பக்காவாக இருக்கு. ஆனால் வந்து 4G ஆயிடுச்சு. இல்லாட்டா இது வந்து அசால்ட்டாக குத்திருப்பாங்க 12500 ரூபாய்க்கு. இதுவும் நல்ல ரேட்டு தான், 12500 ரூபாய்க்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ப்ளூ கலரு, நல்லா தெளிவாக தான் இருக்கு. லைட்டாக இந்த இடத்துல பவுச் இருக்கு, மற்றபடி மேலெல்லாம் தெளிவாக தான் இருக்கு. மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12500 ரூபா. பாக்ஸு
சார்ஜரோடு இருக்குது. சரிங்களா, சார்ஜரோடு இருக்குது. 5G மொபைலு 12,500 இது வந்து 10,000. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா 11 லைட்டு NE 5G. எம்ஐனாலே வந்து ஒரு ஜென்யூனான மொபைலு, வேறு லெவல் போனது. பாக்ஸு வித் சார்ஜரோடு இருக்குது. எம்ஐயில் வந்து 11 லைட்டு NE 5G மொபைலு. ஜிபி ரேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஒரிஜினல் டிஸ்பிளே, காம்போ எதுவும் சர்வீஸ் பண்ணலை. இது கொஞ்சம் செக் பண்ணி காட்டு. ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 6128. கேமராவை தான் செக் பண்ண. நீ கேமராவை செக் பண்ண. ஃப்ரண்ட் கேமரா. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது பஸ். இது மொபைலில் எந்த இஷ்யூமே இல்லை, செம தெளிவாக இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,500 ரொம்ப கம்மிங்க. 9,500 5G மொபைல் 9,500. அதுவும் எம்ஐ கலெக்ஷன்னா கண்ணை மூடிடுவாங்களா, செம தெளிவாக இருக்குது மொபைலு. புது மொபைல் மாதிரியே இருக்குது. ஸோ அதனால ஐடியா பண்ணிக்கோங்க. சரியா, 3 மொபைல் விளம்பரம் போட்டாச்சு. இப்போ நம்ம 3 மொபைலை வந்து விளம்பரம் போட்டாச்சு. 4வதாக வந்து ஒரு மொபைல் போகிறோம். சாம்சங் கேலக்ஸி S20 Plus. இது பாக்ஸ் மட்டும்தான், மொபைலு பாக்ஸு தான். டிஸ்பிளேலாம் ஒரிஜினல் தான், அதெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. கேமராலாம் செக் பண்ணு. கேமரா மற்றது எல்லாமே சூப்பராக இருக்குது பஸ். S20 Plus பாக்ஸோடு உள்ளது. S20 Plus 21 Plus கிடையாது. சரியா, S20 Plus. ஸோ மொபைல் செம தெளிவாக இருக்குது, நீட் கண்டிஷனாக இருக்குது. கேமராலாம் வேறு லெவலில் இருக்குது. சாம்சங் பிராண்டு. 14,000, 14,000 அப்படியே வச்சிரு, 14,000. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் A78. இதை செக் பண்ணுவேன். ஓப்போ A78 5G மொபைல் தான். அதுவும் 5G தானேப்பா? ஆமாம், ஓப்போ A78. பாக்ஸில் விலை வந்து 12,000 போட்டிருக்காங்க. ஜிபி வந்து 6 மந்த் வாரண்டி வேறு இருக்குது, 6 மாதம் வாரண்டி இருக்குது. ஓப்போ A78 5G மொபைலு 12,000 தான் போட்டிருக்காரு. நல்ல ரேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. டிஸ்பிளேலாம் எப்படி இருக்குது பாரு, செக் பண்ணிக்க. டீயா குட்ரா, இப்போ வீணாக போனோம்ப்பா இந்திக்காரன். டோக்கன் கொடுத்தே இப்போ வீடுலாம் கட்டான். ஓப்போ A78 5G மொபைலு. பாக்ஸு சார்ஜர்லாம் இருக்குல்லவா, சார்ஜரு தம்பி, சார்ஜர்லாம் இருக்குல்ல. வாரண்டி ஒன்று 6 மந்த் இருக்குது. 6 மந்த் இருக்குது. பில்லு இருக்கா பாரு, பில்லு இருக்கா? பில்லு இருக்குது. ரைட், ஓகே. பில்லை ஓப்பன் பண்ணி காட்டு. கிங் மொபைல்னு ஒரு கடையில் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா 18,000 வாங்கியிருக்காரு. சரியா, இதோட விலை 18,000 புதுசு. நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற விலை 12,000 கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் இது என்ன மாடல்ப்பா, சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து A52Sன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல். இதோட விலை 8,500. ஆக்சுவலாக இதுவும் 5G தான் நினைக்கிறேன், செக் பண்ணால் தெரியும். 8,500ன்றது கம்மி தான். 5Gயாக இருந்தால் ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், 5G தான். ஓப்போ A52S 5G மொபைலு 8,500 அடிமட்ட விலை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ ஐக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சூப்பர் மொபைல் தான். ஐக்யூன்றது சாதாரண மொபைல் கிடையாதுங்க. ஐக்யூக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. ஐக்யூவில் வந்து 9SEன்னு சொல்லிட்டு ஒரு 8128 மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசுன்னு பிடிச்சிக்க கூடாது, செகண்ட்ஸ் தான். பட் ஆனால் தெளிவாக இருக்குது, அவ்வளோ நீட் கண்டிஷனாக இருக்குது. சரியா, 8128 14,500 14,500. ஏப்பா 14,500 தானே இது? ஆமாம், 14,500 தான். 8128. சரியா, பாருங்கள் எல்லாமே நல்ல மொபைலு, நல்ல ரேட்டில் தான் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் இது என்ன மாடல்ப்பா பாரு, 5Gயாக பாரு. அதுவும் விவோ ஆனால் புது மாடல்னு நினைக்கிறேன். விவோ Y28 காட்டு. விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா Y28 6GB ரேமு 128. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனான மொபைலு. விலை வந்து பார்த்தீங்கன்னா
7,500 8,500. ஸோ நான் போட்டிருக்க எல்லாமே சூப்பர் மொபைல் தான். அதில் வந்து இன்னொரு மொபைல் வந்து பாக்ஸ் இல்லாத மொபைல் வந்து ஐஃபோன் 12. இது 12 தானேப்பா? இது ஐஃபோன் 12 128 GB நினைக்கிறேன். இல்லை சாரி, 128 கிடையாது, 64 GB. ஐஃபோன் 12 21,000 போட்டிருக்காப்ல. 21,000 64 GB ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி. மொபைலில் எந்த இடத்துலையுமே ஒரு டென்ட் கிராச் கிடையாது. கீழே பாட்டத்தில் மட்டும் தான் கொஞ்சம் கிராச்சஸ் சாத்துறது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டது மாதிரி தெரியல. ஏற்கனவே நேத்தோ முந்தானாலும் போட்டோமே, அதே திருப்பி போடுறோமோ? சரி, ஓகே. 21,000 ஐடியா இருக்கா பாருங்க. பேட்டரி ஹெல்த் சொல்லிடுறேன். ஆனால் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கண்டிஷன்லாம் இருக்குது. ஏன்னா ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி இதெல்லாம் ஒர்க் ஆகுது. மொபைலில் வந்து முக்கியமாக ஐஃபோனில் அதை தான் பார்ப்பாங்க, ட்ரூ டோன் ஒர்க் ஆகுதா ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதான்னு. அதே மாதிரி பேட்டரி ஹெல்த்து பார்க்கணும். பேட்டரி வந்து 78 இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட சர்வீஸ்க்கு போயிடுச்சு. 78னாலே சர்வீஸ் தான். 80 வரைக்கும் தான் இது. அது கீழே இறங்கிட்டா அப்படியே சர்வீஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். சார்ஜ் போட்டு அப்படியே போன கையில் வச்சுட்டு நம்ம பேசிட்டு கொண்டுட்டு இருந்தால் சார்ஜ் இறங்காது. வீடியோ பார்த்து நெட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் சார்ஜ் இறங்கும். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21,000. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து இப்போ தான் வந்துச்சு 19,500. நேற்று ஒன்று போட்டோம், அது போயிடுச்சோ? நேற்று ஒன்று போட்டோம்ல, விவோ V29e. அது ஆசிம் நேற்று ஒன்று போட்டோம்லப்பா, விவோ V29e. அது வேறல்ல? ஓ, இது அதோட பெரிய மாடல். இது விவோ V29 5G மொபைலு. இது வந்து பெரிய மொபைலு. விலை வந்து 19,500 தான் போட்டிருக்கோம். நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி கேட்க பாஸ் எவ்வளோ இருக்குது. சார்ஜர் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு வாரண்டி இருக்கும். இது இ வாரண்டி செக் பண்ணாடே தம்பி, இ வாரண்டி செக் பண்ண. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் M13 5G மாடல், புது மாடலு. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்த மாடல் தான் இதெல்லாம். M13 5G மொபைல். வாரண்டி எவ்வளோ நாள் இருப்பாருக்கு? பிப்ரவரி 5னா இப்போ என்ன ஆகஸ்ட்டில் நடக்குது? ஆகஸ்ட்னா அதில் ஒரு 4, இதில் ஒரு 2, 6 மாதம் இருக்குங்க. 6 மாதம் வாரண்டி இருக்குது பாஸ். இது சும்மா விட்றாதீங்க, எடுத்துருங்க, நல்ல ரேட் இது. அதே மாதிரி வந்து சாம்சங்கில் M13 5G மொபைலு பாக்ஸோடு இருக்குது. விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போட்டிருக்காரு? வெறும் 7,000 தான் போட்டிருக்காரு. 5G மொபைல் 7,000. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. வச்சு ரஃப் யூஸ்க்கு இது போதும் சார். 7,000 ஒரு ரஃப் யூஸு சாம்சங் மாடல். பேட்டரியே வந்து 6000 mAh இருக்கும். இதெல்லாம் பேட்டரியில் 2 நாள் ஆனாலும் இறங்கவே இறங்காது. அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க எல்லாமே கரெக்டான ரேட்டு கொடுத்துருக்கோம். சாம்சங் M31 வந்து 7,000. சரியா? விவோ வந்து பார்த்திங்கன்னா V29 வந்து என்ன ஜிபின்னு சொல்லணும்னா இல்லையா தெரில, மறுபடியும் ஒருக்கா பார்த்து சொல்கிறேன். 8,128. சரியா? 8,128. ஐஃபோன் வந்து 21,000 64 GB. பேட்டரி